ஹாய் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, கப்பலில் பாலம். ஆமாங்க, கரெக்டாக தான் பார்த்துருக்கீங்க. கப்பலில் வந்து பாலம் இருக்குங்க. இதை வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரிட்ஜ் அப்படின்றது ஒரு இடங்க கப்பலில். ஏன் இந்த பிரிட்ஜுக்கு பிரிட்ஜுன்னு பேர் வந்தது, இதோட ஆக்சுவலான பேர் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரிட்ஜுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது தான் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜுன்னு பேர் வரத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக இதுக்கு உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா வீல் ஹவுஸ். நம்ம தலைவர் படத்தில் வந்து அவர் சொல்கிற மாதிரி எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து இதுக்கு பிரிட்ஜுன்னு இன்னொரு பேரும் இருக்குது. பொதுவாகவே இதை பிரிட்ஜுன்னு தான் எல்லாருமே நாங்கள் வந்து பிரிட்ஜுன்னு தான் கூப்பிடுவோம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனோட ஹப்பாக இருந்தது. இந்த இடத்துல இருந்தால் இன்ஜினுக்கு கமாண்டு போவோம், ஆஸ் வெல் அஸ் ஸ்டியரிங்க்கும் கமாண்ட் வரும். அதாவது கப்பலை எந்த சைடு திருப்பணுன்ற கமாண்டு கேப்டன் இங்கே இருந்தால் கொடுப்பாப்புல. அதே மாதிரி எந்த ஸ்பீடில் போகணும் அப்படின்றது இன்ஜின் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதும் இங்கே இருந்தால் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டியரிங்க்கும் இன்ஜின் ரூமுக்கும் இந்த இடம் ஒரு பாலம் மாதிரி அமைஞ்சது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிரிட்ஜுன்னு பேர் வந்தது. ஸோ இந்த பிரிட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் ஸ்பேஸ், பர்சனல் ஆஃபீஸ் ஸ்பேஸுங்க. இந்த பிரிட்ஜில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸு, இந்த பிரிட்ஜில் இருக்கிற மெஷினரிஸை தான் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன். அதுதான் என்னோட பொறுப்பு. இந்த பிரிட்ஜை முதல்ல இந்த பிரிட்ஜ் எவ்வளோ அழகான ஒரு இடம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆஸ் வெல் அஸ் இந்த பிரிட்ஜில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முன்னூத்தி 66 மீட்டர் நீளம், 15,000 கண்டெய்னர் தூக்கிட்டு போற இந்த மாபெரும் கப்பல் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் என்று கூறப்படுகிற வீல் ஹவுஸ் தான் மூல மாதிரிங்க. எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். திஸ் பிரிட்ஜ் இஸ் த பிரெயின் ஆஃப் திஸ் என்டையர் ஷிப். அண்ட் இதை வந்து நாங்க வந்து நேவிகேட்டர்ஸ் அண்ட் செயிலர்ஸ் இந்த பிரிட்ஜை வந்து ஒரு கோயில் மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். கோயில்னு சொல்லியாச்சு. ஸோ பூஜாரி எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரிட்ஜுக்கு தலை பூசாரி அப்படின்றது வேற யாரும் இல்லை, செகண்ட் ஆஃபீஸர் ஆகிய நான் தாங்க. அண்ட் கோயில் வந்தாச்சு, பூஜாரி வந்தாச்சு, தெய்வங்கள் எங்க? எஸ், 3 விதமான தெய்வங்களும் இருக்கிறாங்க. மும்மூர்த்திகள், உபதெய்வங்கள் அண்ட் காவல் தெய்வங்கள். இந்த மும்மூர்த்திகள், உபதெய்வங்கள் அண்ட் காவல் தெய்வங்கள் என்னது இல்லை எது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ மும்மூர்த்திகளில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த துறையை தாங்க. இந்த துறை யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் வந்து ரேடார். நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ரேடார் மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஸ்க்ரீனோ இல்லை ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீனோ காட்டி அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கன்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ டாட்டாக இருக்கும். ஸோ அது வேற ஒன்றும் இல்லை, ரேடார் தான். ஸோ இந்த ரேடார் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, தூரத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே கடலில் அது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். இந்த ரேடாரை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டெஸ்லா கம்பெனியோ இல்லை வந்து உங்களுக்கு மஹிந்திரா கம்பெனியோ ஸோ இந்த ஆட்டோமேட்டட் கார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஆனால் இது என்னன்னாக்கா இன்னும் ரொம்ப என்ஹான்ஸ்டான வெர்ஷன், அவ்வளோதான் விஷயம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெட்ஸே ராத்திரி நேரத்தில் வந்து நம்மளால தூரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த, லெட்ஸே ஒரு போட்டு வருது இல்லை வந்து ஒரு தீவு இருக்குது அப்படின்றதுலாம் வந்து நம்மளால அப்படியே பைனாகுலர் வச்சு பார்த்தா கூட நம்மளுக்கு சில டைம் தெரியாது, லைட் ஆன் பண்ணலன்னா. ஆனால் இந்த ரேடாரில் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே கிறிஸ்டல் கிளியரா அதோட பவுண்டரியை வந்து அப்படியே காட்டி விட்டுரும். இல்லை ஒரு போட் நெருங்கி வருதுனாக்கா அந்த போட்டை வந்து ஒரு டார்கெட்டா வந்து காட்டும். ஸோ அதுதான் அங்கே வந்து ரேடாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு நேவிகேட்டர்ஸ்க்கும் கண்கள் மாதிரி ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா எக்டிஸ். எக்டிஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சார்ட் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஆனால் அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் லெட்ஸ் ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா, இல்லை வந்து முன்ன கார் இல்லாத டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் எடுப்பீங்க. ஓகே, இந்த ஹைவேலேருந்து இந்த ஹைவே கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாலாம் ஜாயின் பண்ணும்போது பேப்பர் சார்ட்ஸ் தாங்க இருந்தது. கப்பலில் பேப்பர் சார்ட்ஸ் தான் இருந்தது. பேப்பரில் வந்து மேப் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா இதுவும் வந்து உங்களுக்கு அங்கே அந்த பர்டிகுலர் பேப்பர் சார்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்.
ஆனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ வந்து டிஜிட்டலைசேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அங்கே வந்து லேண்டில் வந்து டிஜிட்டலைசேஷன் வரதுக்கு முன்னாடி எக்டிஸ் வந்து எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ எலக்ட்ரானிக் டிஜிட்டலைசேஷன்ஸ், அதாவது பேப்பர் சார்ட்ஸ் வந்து எலக்ட்ரானிக்காக மாறி எலக்ட்ரானிக் சார்ட்ஸாக மாறிடுச்சு. ஸோ அதுதான் வந்து எக்டிஸ். ஸோ உங்களுக்கு வந்து இதில் பேசிக்காக உலகத்தில் எல்லா இடத்துல இருக்கிற சார்ட்ஸை உங்களால் ஒரே இடத்துலேருந்து, ஒரு மானிட்டர்லேருந்து எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கோட்டை கிழிச்சிட்டிங்கன்னா, அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து ரூட்டை போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, அதை வந்து உங்களால் ஈஸியாக மானிட்டர் பண்ணிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போக முடியும். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற எக்யூப்மெண்ட்ஸோட கனெக்டடாக இருக்கும். அதாவது நான் சொன்ன உபதெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ லெட்ஸே ஜிபிஎஸ், ஏஐஎஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயம், ஜைரோ, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கனெக்டடாக இருக்கும். அதனால இதுக்கு வந்து லைவ் ஃபீடு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் இதை வச்சு வந்து எங்களால் ஈஸியாக நேவிகேட் பண்ணி நம்ம போகிற ரூட்டு கரெக்டான, நம்ம போட்ட ரூட்டில் தான் நம்ம போயிட்டு இருக்கோமா அப்படின்றத நம்மளால ஈஸியாக பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். மூணாவதா ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டியரிங் வீல் ப்ளஸ் காம்பஸ். சொல்ல போனால் அர்தநாரீஸ்வரன். ஸோ 2 பேர் வந்து பேக்ட் இன் ஒன் சிங்கிள் பீஸ். ஸோ பேசிக்கலி ஸ்டியரிங் அண்ட் கம்பஸ். கம்பஸை பார்க்காம ஒரு டைரக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு போகிறதுனா கிட்டத்தட்ட நடக்காத காரியம். அந்த காலத்துலேயும் இந்த காலம் வரைக்கும் எல்லா சைலர்ஸுமே பார்த்தீங்கன்னா கம்பஸை தான் வந்து ரிலை பண்ணுவோம். அந்த காலத்தில் வெறும் மேக்னெட்டிக் கம்பஸ் மட்டும் தான் இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் ஜைரோ கம்பஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஜைரோ கம்பஸை வந்து ரிலை பண்ணி போவோம். ஒருவேளை ஜைரோ கம்பஸ் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்னெட்டிக் கம்பஸையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஜைரோ கம்பஸ்ன்றது தான், இதுதான் இந்த எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் நியூ ஏஜ் கம்பஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட். இந்த ஆட்டோ பைலட் அண்ட் இந்த ஸ்டியரிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரே யூனிட் அப்படின்றது தான் சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டியரிங் வீலை வச்சு தான் நாங்கள் வண்டியை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்போம். அது வந்து ஆட்டோ பைலட்டோட கனெக்டடாக. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே இண்டிவிஜுவல் யூனிட் கூட நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இது வந்து ஜைரோ கம்பஸ், அது வந்து இண்டிபெண்ட். இந்த ஜைரோ கம்பஸே பார்த்தீங்கன்னா எங்களோட ஷிப்ல பார்த்தீங்கன்னா 2 தனி இண்டிபெண்ட் ஜைரோ கம்பஸ் இருக்கு. இந்த ஜைரோ கம்பஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ பைலட்டோட கனெக்டடா இருக்கு. ஸோ ஆட்டோ பைலட் ஆன் பண்ணோம்னா அது ஜைரோ கம்பஸ்லேருந்து ஃபீட் எடுத்துட்டு நம்ம பாட்டில் வந்து ஓகே ரைட்டு, ஒரு ஹெட்டிங்கை வந்து இந்த ஹெட்டிங்கில் தான் போனோம், ஒரு 160 டிகிரியில தான் நம்ம போயிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா இந்த ஆட்டோ பைலட் மூலியமா எங்களால் அதே இதில் வந்து கோர்ஸில் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இன்கேஸ் லெட்ஸே ஒருவேளை நம்மளுக்கு ஒரு ஆட்டோ பைலட் சிஸ்டம் வந்து இல்லாமல் இருந்தது கப்பல்லனா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ன்றது யோசிச்சு பாருங்க. மொத்த நேரமே வந்து ஒரு ஆள் இங்க இதை பிடிச்சிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஏபி, அதாவது ஏபிள் பாடிட் சீமன், ஹெல்ம்ஸ்மேன், இங்க வந்து ஹெல்ம் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க கண்டினியூஸா ஒரு டியூட்டி ஆஃபீஸர் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்ல கேப்டன் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஆட்டோ பைலட் இருக்கிறதுனால எவ்வளோ ஈஸியா போயிடுச்சு பாருங்க எங்களுக்கு லைஃப். நாங்க வந்து ஒரு ஹெட்டிங்கை செட் பண்ணிட்டோம்னா அந்த ஹெட்டிங்ல வந்து போயிட்டே இருக்கோம். நாங்க வெறும் வந்து அக்கத்து பக்கத்துல என்னெல்லாம் வருது அப்படின்றத இந்த ரேடாரும் எக்டிஸையும் வச்சு நாங்க பார்த்துட்டு நாங்க பாட்டில் கரெக்டா அப்புறம் வந்து விஷுவலா கூட பைனாகுலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம பாட்டில் வந்து நேவிகேட் பண்ணிட்டு ஈஸியா போயிட்டு இருக்கலாம். ஸோ வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இப்போ நேவிகேஷன் வந்து ரொம்பவே வந்து ஈஸி ஆயிடுச்சு. முன்னைக்கு இப்போ எவ்வளோ பெட்டர். ஃபியூச்சர்ல இன்னும் சூப்பரா வரும் அப்படின்றத வந்து நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா நடக்கும். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ மும்மூர்த்திகள் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு. அடுத்ததா உங்களுக்கு உபதெய்வங்கள் போவோமா? வாங்க. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நேவிகேஷன் லைட் பேனல். ஒரு கப்பலா இல்லை ஒரு போட்டா இல்லை ஒரு, அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஷிப்லேயே வந்து நிறைய வெரைட்டியான ஷிப் இருக்கு. அந்த வெரைட்டியான ஷிப்ஸோ இல்லை போட்ஸோ இல்லை ஒரு ஃபிஷிங் போட்டோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக அடையாளம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நேவிகேஷன் லைட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேவிகேஷன் லைட்டை வச்சு நம்ம இது வந்து இந்த ஷிப்பு வந்து எவ்வளோ நீளமாக இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். அதாவது எவ்வளோ நீளத்துக்குள்ளே இருக்கும் இல்லை எவ்வளோ நீளத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும்.
அது வந்து ஒரு ஃபிஷிங் போட்டான்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நேவிகேஷன் லைட்டை வச்சு நம்மளால பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த நேவிகேஷன் லைட்டை வச்சு நம்ம வந்து லெட்ஸே ஒரு 2 பர்டிகுலர், இப்போ என்னோட கப்பலும் இன்னொரு கப்பலும் வந்து அக்கத்து பக்கத்தில் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கப்பலுக்கு லைக் நான் வந்து ஆப்போசிட்ல எதனாச்சும் ஒரு டேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கப்பல் இப்படி வந்துட்டு இருக்கு, நான் ஒரு ரைட்டை நடுக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த கப்பல்லேருந்து என்ன பார்த்தாலோ இல்லை நான் வந்து அவங்கள பார்த்தாலோ இந்த பர்டிகுலர் கோர்சஸ்லாம் நாங்கள் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் எங்களால் ஈஸியாக வந்து முதலே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ரைட், இப்போ வந்து எங்களோட கப்பல் வந்து இடிக்கிற நிலைமையை தாண்டிடுச்சு, அதாவது ரிஸ்க் ஆஃப் பொல்யூஷன் வந்து நாங்கள் வந்து கடந்துட்டோம் அப்படின்றது எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்து மெயினான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் லைட்டு தான். ஸோ நேவிகேஷன் லைட் இருந்தாலே போகிறோம், கிட்டத்தட்ட பாதி உங்களுக்கு அதை வந்து சரியாக ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்காலே பாதி கொல்யூஷனை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு உபதெய்வங்கள். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ். ஸோ இந்த ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அண்ட் இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் நீங்கள் ஆல்ரெடி உங்களோட கூகுள் மேப்ஸோ சரி, இல்லை ஆப்பிளில் வந்து ஐ மேப்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஸில் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து ஜிபிஎஸ். ஸோ நம்மளோட ஃபோன் எல்லாத்துலேயுமே ஜிபிஎஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக பொசிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து இன்டர்நெட்டும் தேவையில்லை. இன்டர்நெட்டை கனெக்ட் ஆனால் தான் கிடைக்குமா அப்புறம் அப்போனா வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இன்டர்நெட் ஆனில் வைப்பீங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது வந்து வித்தவுட் இன்டர்நெட் ஓடிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து ஆண்டனாஸ் இருக்குது. ஸோ அந்த ஆண்டனாஸ்லேருந்து வந்து சிக்னல் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கும், சிக்னல் போயிட்டும் இருக்கும், ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லைவ் ஃபீடு வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி இந்த ஜிபிஎஸ்ஸாக பார்த்தீங்கன்னா மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் நான் சொன்ன எக்டிஸாக இருக்கட்டும், ரேடாராக இருக்கட்டும், இல்லை ஜைரோவாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தோடையும் பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டடாக இருக்கும். ஜைரோவோட கனெக்டடாக இருக்காது, ஜைரோவோட கனெக்டடாக இருக்காது, அதாவது எக்டிஸோடையும் ரேடாரோடையும் கனெக்டடாக இருக்கும். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களால் பொசிஷனை வந்து கரெக்டாக அதே இடத்துல வந்து உங்களால் பொசிஷனை மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஜிபிஎஸோட வேலை. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது VHF, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ அடிக்கடி வந்து நம்ம பார்த்துருப்போம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம், அதாவது நம்ம காவல்துறை அவங்களில் பணி செஞ்சுட்டு இருக்கிறவங்க மோஸ்ட்டாக அந்த சிக்னல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, சிக்னலில் வாக்கி டாக்கி வச்சுருப்பாங்க, ஓவர் அப்படின்னுவாங்க. ஸோ எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், இப்போ ஒரு கப்பல்லேருந்து இன்னொரு கப்பல், இல்லை எங்கள் கப்பல்லேருந்து ஒரு போர்ட்டுக்கு, இல்லை கப்பல்லேருந்து பைலட்டுக்கு, இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ஒரு 40 மைல் 60 மைல் தூரத்தில் இருக்கிற எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த VHF மூலியமா எங்களால் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்குன்ட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, இதுக்குன்ட்டு வெவ்வேறு சேனல்ஸ் இருக்கு. வெவ்வேறு போர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல்ல வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் சேனலோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாம் ஹேண்டில் பண்றது நான் தான். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து எல்லாத்தையும் நான் வந்து மற்ற ஆஃபீஸர்ஸுக்காக ஒரு பேப்பரில் எழுதி வச்சிருப்பேன். பேசேஜ் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இது எல்லாத்தையும் எழுதி வச்சிருவேன். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் இந்த எக்டிஸில் வந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே, இந்த இடத்துக்கு போய் ரீச் ஆனால் நீங்கள் வந்து இந்த சேனல் இப்போ வந்து 16, அதே மாதிரி சேனல் 09 மாற்றணும்னா 09 மாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாட்டில் வந்து எடுத்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு தென் வி கேன் ப்ரொசீட். பைலட்டை எடுக்கணும் அப்படின்னாக்கா பைலட் எடுக்கலாம். இல்லை இப்போ லெட்ஸ் ஏதாவது இன்னொரு கப்பல் வந்து ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கு, அவங்களோட வந்து கொலிஷனுக்கு உண்டான ஒரு சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட ஒரு சில டைம் மேபி அதை எடுத்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கூட கேட்கலாம். இல்லை அக்கத்து பக்கத்தில் தெரிஞ்ச கப்பலில் ஃப்ரெண்ட் இருக்கிறானா கூட அது இதுலேயே வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். இல்லை டிஸ்ட்ரெஸ் மெசேஜஸ்லாம் உங்கள் கப்பலில் ஏதாச்சும் விபத்து, அதாவது லெட்ஸே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு கிரவுண்டிங்கு, இல்லை வந்து அதாவது கப்பல் தர தட்டிடுச்சுன்னு, கிரவுண்டிங்னா கப்பல் வந்து தர தட்டுறது தான் வந்து உங்களுக்கு இட்ஸ் லைக் கிரவுண்டிங்னு சொல்லுவோம். இல்லை வந்து ஃபயர் ஆயிடுச்சு, இந்த மாதிரியான எமர்ஜென்சிஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னா கூட இந்த VHF மூலியமாக வந்து எங்களால் ரிப்போர்ட் பண்ண முடியும், டிஸ்ட்ரெஸ் சிக்னல்ஸ் வந்து அனுப்ப முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா VHF. ஸோ இதுவும் வந்து ஒரு உபதெய்வம் தான். அடுத்ததா நம்ம வந்து AIS வந்து பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், அதுதான் வந்து AIS-ஓட ஃபுல் ஃபார்ம். இது எங்கே இருக்குன்றத வாங்க பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா AIS மக்களே. இந்த AIS-ஓட ஃபுல் ஃபார்மே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த VHF சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் வந்து ஆப்ரேட் ஆகும்.
அக்கத்து பக்கத்துல இப்போ எதனாச்சும் ஒரு ஷிப்பு வருது, இல்லை ஏதாச்சும் ஒரு போட் வந்து பக்கத்துல வருது அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதை பத்தி எல்லாம் டீட்டெயில்ஸ்மே, அது எங்க இருந்து எங்க போகுது, அது எவ்வளவு மீட்டர் நீளம், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயத்த வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி எங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்காக பர்பஸ் தான் வந்து மெயின். இதுக்கு வேற எந்த பர்பஸும் பார்த்தீங்கன்னா முக்கியம் கிடையாது. முக்கியமான ஒரே வேலை இதுக்கு வந்து ஒருத்தனோட ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்ற பேரே வந்திருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த உபதெய்வங்கள். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவல் தெய்வங்கள் யார் யாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. மக்களே, இவங்க தான் பார்த்தீங்கன்னா எங்க கப்பலோட காவல் தெய்வங்கள். ஆமா, ஏன் இவங்களுக்கு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஆபத்து இல்லை ஒரு விபத்து அப்படின்னாக்கா எங்களை காப்பாற்ற போற எக்யூப்மெண்ட்ஸ் தான் இவங்க. உங்களுக்கே தெரியும், கடல் வாழ்க்கை கப்பல் வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபம் கிடையாது. இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஸோ ஒருவேளை எதனாச்சும் ஒன்று விபத்துக்கள், அதாவது ஒரு நெருப்பு இல்லை வந்து கப்பல் வந்து கரை ஒதுங்கிடுச்சு, இந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று நடக்குது, இல்லை வந்து இன்னொரு கப்பலோட மோதிட்டோம், எல்லாம் நடக்கக்கூடாது, டச் வுட். ஆனால் சப்போஸ் நடந்தது அப்படின்னாக்கா இதுதான் வந்து அக்கத்து பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து மெசேஜஸ் அனுப்புறதுக்கு உதவும். இதை வந்து GMDSS கன்சோல்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இதில் வந்து இன்மார்சாட் சி, அதாவது சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலியமா பக்கத்தில் இருக்கிற லேண்ட் எர்த் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து எங்களால் மெசேஜ் அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த MFHF பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 மைல் தூரத்தில் இருக்கிற லேண்ட் எர்த் ஸ்டேஷன்ஸ்க்கு ரேடியோ மெசேஜ் அனுப்ப முடியும். இது சேட்டலைட் மெசேஜ், இது ரேடியோ மெசேஜ். ஸோ எங்களுக்கு எதனாச்சும் ஒரு விபத்து, ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், ஏதாவது பெரிய பிரச்சனை அப்படின்னாக்கா இதுதான் வந்து கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து போயிட்டு நாங்கள் மட்டும்தான் வந்து பிரச்சனையில் மாட்டுவோன்றது கிடையாது இல்லையா. வேற ஒரு கப்பலில் இல்லை வேற ஒரு சின்ன போட்டு வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிச்சுன்னா இதில் தான் எங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பார்த்து பக்கத்துலேயே நாங்கள் இருந்தோம் அப்படின்னாக்கா இமீடியட்டாக நாங்கள் வந்து அங்கே போயிட்டு அவங்கள எப்படியாவது வந்து காப்பாற்றணுன்றதை ட்ரை பண்ணுவோம். அதனால தான் இது வந்து காவல் தெய்வம். இதோட ஃபுல் ஃபார்ம் GMDSS. அதோட ஃபுல் ஃபார்மே பார்த்தீங்கன்னா குளோபல் மேரிடைம் டிஸ்ட்ரெஸ் சிக்னலிங் சிஸ்டம். ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கோம், டிஸ்ட்ரெஸ்னாலே விபத்துகள், ஆபத்துகள். ஸோ அதுதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட காவல் தெய்வங்களில் காவல் தெய்வம். இல்லை வந்து இந்த சிஸ்டமே வந்து ஒரு காவல் தெய்வத்தோட, அதாவது 2 + 1 3 தெய்வங்கள். அடுத்த காவல் தெய்வத்துக்கு நம்ம பார்க்க போகலாம் வாங்க. ஸோ அடுத்த காவல் தெய்வம் பார்த்தீங்கன்னா இவர் தான். ஜாலியாக இருக்கிறாருல, கலரே சூப்பராக இருக்கு பாருங்க, ஆரஞ்சு கலர்ல. ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சாட், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ரடார் டிரான்ஸ்பாண்டர். இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் லெட்ஸ் சே கப்பல் முழுகிடுச்சு, நாங்கள் வந்து போட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம், கப்பலை விட்டு தூரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டோம், எங்களை சுற்றி இன்னொரு கப்பல் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இதை ஆன் பண்ணி விட்டோம்னா இது அந்த கப்பலில் இருக்கிற ரேடார் காட்டினல, அதுலேயே 2 விதமான ரேடார் இருக்கு. அதில் எக்ஸ் பேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரேடார் இருக்கு. அந்த ரேடாருக்கு வந்து ஹோமிங் சிக்னல் அனுப்போம். அதாவது ஒரு பொசிஷன் மாதிரி, ஒரு ஆங்கிள் மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து வந்து இந்த சாட்டோட சிக்னல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலுக்கு வந்து தெரியப்படுத்தும். அந்த கப்பலில் இருக்கிற நேவிகேட்டிங் ஆஃபீஸர் உடனே அவங்க கேப்டனை கூப்பிட்டு, சார் இங்கேருந்து வந்து ஒரு சார்ட்டோட சிக்னல் வந்துட்டு இருக்கு சார், யாரோ மாட்டிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு நடுக்கடல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல. கேப்டன் அதுக்கப்புறம் அந்த ஷிப்பை திருப்பிட்டு எங்களை காப்பாத்துறதுக்காக வருவாங்க. ஸோ இதே தான் வந்து சப்போஸ் எங்களுக்கு ஒரு சார்ட்டு சிக்னல் வந்தது அப்படின்னாக்கா யோசிக்காம கப்பலை திருப்படா கப்பல்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவங்கள காப்பாற்றுறது தான் முதல் வேலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது காவல் தெய்வம் கேட்டகரியில் வருது. அண்ட் இது பேர் ஆல்ரெடி சொன்னபடி சார்ட், SART, சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ரடார் டிரான்ஸ்பாண்டர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மக்களே, வி ஆல்மோஸ்ட் கம் டு அன் எண்ட். இதுதான் எங்கள் கப்பலில் என்னோட அண்டரில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ். இதுக்கு ஆல் இன் ஆல் இன்சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் மட்டும்தான்.
ஸோ இதோட மெயின்டெனன்ஸ், டெய்லி மெயின்டெனன்ஸ்னு இருக்குது, வீக்லி மெயின்டெனன்ஸ் இருக்குது, மந்த்லி மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக பண்ணுறது, அதாவது பண்ணக்கூடிய பொறுப்பில் இருக்கிறது நான் ஒருத்தன் தான். அதாவது செகண்ட் ஆஃபீஸர் என்ற பதவி. இந்த பிரிட்ஜு, கப்பலில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி, இந்த 3 விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷ்னரி ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புக்கு, பேனா, பேப்பரு, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதெல்லாம் கூட எனக்கு அண்டரில் தான். மருந்து, ஒருத்தங்களுக்கு வந்து எதனாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, உடம்பு சரியில்லாமல் போகலாம், வாந்தி வரலாம், இல்லை எதனாச்சும் அடிபட்டுடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொவைட் பண்ணுறதும் நான் தான். ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து டாக்டர் கிட்ட வந்து நான் லைக் கன்சல்ட் பண்ணுவேன். டாக்டர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் வந்து ஒரு லைக் ப்ரெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுப்பாங்க, மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து எதனாச்சும் ஒரு இதுனாக்கா ஃபாலோ பண்ணுறதுக்கோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ப்ரொசீட் பண்ணுவேன். ஸோ கப்பலில் வந்து முக்கியமான நேவிகேட்டிங் ஆஃபீஸர் நான், டாக்டரும் நான், கம்பவுண்டரும் நான், ஏன் ஸ்டேஷ்னரி கடைக்காரனும் நான் தாங்க. ஸோ இது எல்லாமே நான். அது மட்டும் இல்லாமல் கார்கோ வாட்சும் பண்ணுவேன். அண்ட் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சூப்பரான சம்பளம் பேக்கேஜும் வந்து இருக்கு. அதை பற்றி வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் கூட நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். யாராவது வந்து சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எதனாச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல அழகழகான வெளிநாட்டு வீடியோங்களும் வந்து விரைவில் வரும். ஸோ தேங்க்யூ. Share, like, and subscribe my channel. Bye bye.